இங்க கூடி இருக்கிற எதையாவது ஒண்ணு மாற்ற முடியாதா? இங்க ஏதாவது ஒரு மாற்றம் வராதான்னு எதிர்பார்த்த கூட்டம் தான் இங்கே கூடி இருக்கிறது. திருப்பி திருப்பி போட்டு ஆண்டவங்களுக்கே போட்டு நாட்டை நாசமாக்குறவங்க தயவு செய்து கொடுக்காதீங்க. ஒரு தடவை அடி வாங்கினா அது ஏன் தப்பு இல்லை எனக்கு தெரியாது. ஆனா ரெண்டாவது தடவை அடி வாங்கினா அது முழுக்க முழுக்க ஏன் தப்பு. அவன் அடிப்பான்னு தெரியுதுல்ல, அவனுக்கே வாக்கு செலுத்துறீங்க, அவனுக்கே ஆட்சியை கொடுக்குறீங்க. அப்ப என்ன சொல்றாங்க? சீமான் வந்து ஆடு மேய்க்க சொல்லிட்டாரு, மாடு மேய்க்க சொல்லிட்டாரு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அமைஞ்சா இப்ப ஒரு படம் வந்தது இல்லையா, பூமின்னு சொல்லி. எங்க அண்ணன் தரையில பேசுனது அவன் தரையில போட்டு காட்டணும். கார்பரேட்டை எப்படி ஒரு கவர்மெண்டை உருவாக்க முடியும்னு. அது டெமோ, அந்த படம் ஒரு டெமோ. ஒரு தொழிற்சாலை அந்த நிலத்துல வந்தா அங்க விளையக்கூடிய காய்கறிகள், நெல் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றோம். கொண்டு வந்துட்டு அதை விற்பனை கூடங்களை உருவாக்குறோம். இங்கேயே மார்க்கெட்டிங் பண்றோம். அதுக்கான சாஃப்ட்வேர் இங்கேயே உருவாக்குறோம். அதை ஏற்றுமதி பண்றோம். இத்தனை தொழில் வாய்ப்புகளை அரசு சார்ந்து உருவாக்க முடியும். அதை தான் அண்ணன் சொல்றாரு. ஆனா அது உங்களை வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு அதை மடைமாற்றம் செய்யறது பாத்தீங்களா? அந்த வெட்டி ஒட்டிடுவான், ஆடு மேய்க்கிறத மட்டும்தான் போடுவான். அது யார் விருப்பமோ அவங்க பண்ணிட்டு போறாங்க. அந்தந்த வேலைக்கு அந்தந்த படிப்பு படிச்ச பிள்ளைகள் ரெடியா இருக்காங்கல்ல. அப்போ எல்லா மாவட்டங்களிலும் அரசு வேலை எல்லாருக்கும். நாம போய் கேக்குறான் மேக்ரான் கம்பெனில போய் கழுவ வேண்டாம், ஒட்டகம் மேய்க்க வேண்டாம். ஏன் ஊர்லயே நான் தலை நிமிந்து பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா நிம்மதியா வாழலாமே. இது ஒரு குற்றமா? ஆனா வெட்டி ஒட்டி ஒட்டி போட்டு போட்டு உங்களை மடைமாற்றம் செய்கிறார்கள். அதுல இருந்து மீண்டு வந்துருங்க. கடைசி வாய்ப்புன்னு நினைச்சுக்கங்க. மறுபடியும் சொல்றேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, யார் வேணாலும் முதலமைச்சரா இருந்துக்க. மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒவ்வொருத்தர் மனசுலையும் வென்றாலும் தோற்றாலும் நிரந்தர முதல்வர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். கிடைத்த வாய்ப்பை விட்டு விடாதீர்கள் தமிழிடமே. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர் என்பதை கூறிக்கொண்டு நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் என்ற தலைப்பிலே இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். இதை வந்து சமீப காலமா அவையின் வாக்கு. இது யார் பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்தியாவினுடைய பிரதம மந்திரி. எப்ப பேசுவார்னா வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் இதை தான் பேசுறாரு. ஏன்னு யோசிங்க. வேளாண் தொழில் நடக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க, அதுவும் குறிப்பா தமிழகத்துல. ஆனா வெளிநாட்டுக்கு போனா அவர் இந்தியராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதை விட இந்த உலகத்தின் தலை சிறந்த மொழி தமிழ், அது என் நாட்டில் இருக்கிறது. தலை சிறந்த தொன்மையான மூத்த குடி தமிழர்கள் எங்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தன்னை அடையாளப்படுத்துகிறாரு. ஆனா நமக்கு ஒரு மனநோய் இருக்கு. நம்மை தவிர எல்லாரையும் ஆணு பார்க்கிற மனநோய். இது தீராத வரைக்கும் நம்ம பிரச்சனை தீராது. நீங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு உங்களை பல பேருக்கு தெரியும், போனவங்களுக்கு தெரியும். மதிக்கவே மாட்டான். அறிவிச்சிறந்த ஒரு இனம், இந்த உலகத்துக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுத்த ஒரு இனம், அறத்திலும் சிறந்த இனம், மரத்திலும் சிறந்த இனம். எதுல நீ குறைஞ்சவன் கிடையாது.